முத்துலட்சுமி ரெட்டி நிதியுதவி திட்டத்தின் கீழ் உள்ள பணிகளை மீண்டும் சமூக நலத்துறையிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று கிராமப்புற செவிலியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அந்த சங்கத்தின் தலைவர் விசாலாட்சி, பணிச்சுமை காரணமாக கர்ப்பிணிகளையும் குழந்தைகளையும் தங்களால் கவனிக்க முடியவில்லை என்றும், காலியாக உள்ள 4000 கிராமப்புற செவிலியர் பணியிடங்களை அரசு உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூலை 24ஆம் தேதி சென்னையில் கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோவை மாவட்டம் குப்பையைப்பாளையம் பகுதியில் சக்திவேல் என்பவரின் வீட்டு தோட்டத்தில் சிறுத்தை நடமாடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் வால்பாறை அருகே சிறுமியை சிறுத்தை கவி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கோவையில் குடியிருப்பு பகுதி அருகே சிறுத்தை சுற்றித் திரிவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.